இன்றைக்கி நான் கடைக்கு போயிருந்தேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ குங்குமம் மஞ்சள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரெட் கலர் குங்குமம். ரெட் கலர் குங்குமம் நம்ம யூஸ் பண்ணலாம். மாசக்காலுக்கெலாம் வச்சோம்னா மாசக்கால் பளிச்சுன்னு இருக்கும். சாமி படத்துக்கெலாம் வச்சோம்னா பளிச்சுன்னு இருக்கும். மெரூனும் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் இது மஞ்சள் தூள். இது வாசப்படிக்கு வைக்கிற மஞ்சள் தூள். இதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கற்பூரம், சாதாரண கற்பூரம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் தெரியுதுங்களா, இதுதான் பச்சை கற்பூரம். இந்த மாதிரி லூஸில் கூட கிடைக்கும். இது பேக்கெட் 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வெற்றிலை. இது பாருங்கள், வெற்றிலை வாங்கி வந்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, வெற்றிலை தீபம் போடுறதுக்காக நான் வெற்றிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா 2 ரூபாய்க்கு வெத்தலை பாக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நிறைய தருவாங்க. இதை நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வெற்றிலை. இந்த மாதிரி நம்ம வெற்றிலை தீபம் வந்து வெள்ளிக்கிழமையிலும் போடலாம், செவ்வாய்க்கிழமையிலையும் போடலாம். முருகரை நினச்சி வெற்றிலை தீபம் போடலாம். அதோட வெற்றிலை மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள். அந்த வாசனை மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும். இந்த வெற்றிலையில் வீட்டில் எப்போவுமே வெற்றிலை நிறைஞ்சிருக்கணும். வெற்றி ப்ளஸ் இலை வெற்றிலையை வீட்டில் வாட விடக்கூடாது. இந்த மாதிரி வெற்றிலையை இந்த மாதிரி, இது 10 ரூபா தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது தாங்க நான் காலையில் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள். இது பச்சை கற்பூரம் பற்றி நிறைய சொல்லலாம். நான் ஒவ்வொரு வீடியோவாக சொல்லிட்டு வரேன். இது தாங்க நான் காலையில் நாளைக்கு ஃப்ரைடேக்காக வாங்கிட்டு வந்தேன். பூ அப்புறமா ஈவினிங் போய் வாங்கிப்பேன். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது, அங்கே போய் வாங்கிப்பேன்.